நான் நிறைய பேரை பார்த்துட்டேங்க. உறவுலேருந்து துண்டிச்சு வந்து நைட்டெல்லாம் சண்டை போடுவாங்க, பிசாசு ஜெயிக்க முடியாது. வருஷம் ஃபுல்லாக சண்டை போடுவாங்க, பிசாசு ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஜீவன் ஜெபத்தில் இல்லை, ஜீவன் உறவுல இருக்கு. நல்லா கையை தட்டு, உறவுல இருக்கு, உறவுல இருக்கு. உறவு போன உடனே ஜீவன் போயிடுச்சு. திரும்ப இயேசு வந்து சிலுவையில் ஜீவனை கொடுத்து உறவை இணைச்சார் பாருங்க. ஜீவன் பூமி என் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஜீவ பிரமாணம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆதாம் பார்த்து சொன்னாரு, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியும் அதில் உள்ள குடிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் ஜீவ சட்டத்துக்குள்ள இருக்கிறேன். இந்த பூமி என் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டு. புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின. எது? பாவ பிரமாணம், மரண பிரமாணம் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப இந்த புது பிரமாணத்துக்குள்ள அவன் என்ன செஞ்சிட்டான்? வந்துட்டான். அப்ப என் கேள்வி, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஜீவன் வந்திருக்கு. என்றைக்கு இயேசுவே ஆண்டவர் என்பதை உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயிலே அறிக்கையிடுகிறீர்களோ, அப்ப ஆவியில் இருக்கிற அந்த ஜீவன் ஆத்மாவுக்கு வந்து சரீரத்துக்கு வந்துருச்சு. சரீரத்துக்கு வந்துருச்சு. சொல்லுங்க, சரீரத்துக்கு வந்துருச்சு சார். சரீரத்துக்கு வந்துருச்சு சார் இந்த ஜீவன். உங்க ஆத்மாவுக்கு வந்துருச்சு சார் அந்த ஜீவன். ஏ மெனா ஹதா ரபா லபா ஷந்துனே மெனமதியங்கு. அப்ப நல்லா கவனிங்க, இந்த ஜீவன் சிலரிடத்திலே வெளியரங்கமாய் வேலை செய்கிறது, சிலரிடத்திலே வேலை செய்யவில்லை. ஆனா ரெண்டு பேரும் கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறான். நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அப்படின்னா யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டீங்க? கை தூக்குங்களேன், நல்லா கை தூக்குங்களேன். அப்ப நீங்க எல்லாருக்குள்ள என்ன வந்துருச்சு? அப்ப நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். அப்ப இங்க ஜீவன் இல்லாம யாராச்சும் இருக்கீங்களா? எல்லாருக்குள்ளேயும் ஜீவன் இருக்கு. ஜீவன் இல்லாதவங்க யாருமே கிடையாது. வெளியில இருக்கவங்களுக்கெல்லாம் உசுர் இருக்கு, உங்கள்கிட்ட எல்லாம் ஜீவன் இருக்கு. உங்க ஆவியில் அது நிரம்பி வழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க இனிமே மேல போற அளவுக்கு, இனிமே ஒரு இன்ச்சு கூட மேல தூக்க முடியாத அளவு உயரத்துல உட்கார்ந்துருக்கீங்க. இதுக்கு மேல வேற இடமே இல்லை உங்களை உட்கார வைக்கிறதுக்கு. அந்த இடத்துல உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்துட்டீங்க. இதுக்கு மேல உங்களை தூக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க. உங்க ஜபமோ உபவாசமோ 40 நாள் ஜபமோ எதுவுமே இதுக்கு மேல தூக்குறதுக்குன்னு ஒரு இடமும் இல்லை. அதனால நீங்க பண்ற அம்புட்டுமே வேஸ்ட். ஏன்னா அது எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அவர் கொண்டு போய் உங்களை மேல உட்கார வச்சிருக்காரு. உங்களுடைய எந்த நல்ல விஷயமும் இதுக்கு மேல உங்களை மேல ஏத்தவே முடியாத இடத்துக்கு வந்திருக்கீங்க. போற போக்குல அதிர்ச்சியான இன்னொரு சம்பவத்தை சொல்லிட்டு போறேன். உங்க எந்த கெட்ட விஷயமும் இறக்க முடியாத ஒரு இடத்துல நீங்க இப்போ உட்கார்ந்துருக்கிறீங்க. இதை பின்னாடி சொல்லலான்னு தான் வந்தேன் நான். இப்போ சொல்ல வேணான்டான்னு. ஆனால் பின்னாடி இதை விட பெரிய மேட்டரை பேசிட்டாருன்னா அப்புறம் இது சப்புன்னு போயிடும். போகிறவள்ள சொல்லிட்டு போயிடும். கர்த்தர் என்கிட்ட கேட்டார், உனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த நீ டேமேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டார். எங்கள் வீட்டுக்கு ஒரு புது டிவி வருது. அந்த டிவிக்கு நானும் காசு போட்டிருக்கிறேன். அந்த டிவிக்கு வந்து எங்கள் அண்ணனும் காசு போட்டிருக்காரு. 2 பேரும் காசு போட்டு ஒரு டிவியை வாங்கி வீட்டில் வைக்கிறோம். டிவியில் ஒரு சேனல் ஓடிட்டுருக்கு. நான் சொல்கிறேன், இந்த சேனல் போடு, அந்த சேனல் போடுறா அப்படின்னு. அது மேலே எனக்கு ஆளுகை இருக்குது. ஏன்னா நான் காசு போட்டிருக்கேன்ல. ஆனால் எங்கள் அண்ணன் மட்டுமே காசை போட்டு ஒரு டிவியை கொண்டு வந்து வைக்கிறாரு. இப்போ இந்த டிவியில் எந்த சேனல் போடணுன்றத நான் நிர்ணயிக்க முடியாது.
நான் ஒரு ஏதாச்சும் ரிமோட் எடுத்து அதை சேனலை மாத்திரைக்கு அதிகாரம் கிடையாது. அப்படித்தான் நீ எந்த காரியமும் செய்யாத ஒரு பரிசுத்தத்தை அவர் மட்டுமே செஞ்சு உனக்குள்ள எனக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கிறதுனால அதை டேமேஜ் பண்ணுறதுக்கான எந்த அதிகாரமும் என்னிடத்தில் இல்லை. அதை டேமேஜ் பண்ண நான் முடியாது. கையை தட்டி ஆமே நாமே நாமே. நான் அந்த டிவியை டேமேஜ் பண்ண போனால் எங்கள் அண்ணன் என்ன சொல்ல, கையை உடச்சி போடுவேன். 10 காசு உன் காசு உள்ள கிடையாது. இப்படி அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ எங்கள் அண்ணன், எங்கள் மூத்த சகோதரன், அவன் தன் சொந்த ஜீவனை கொடுத்து எனக்கா உனக்கா அந்த பரிசுத்தத்தை நீ ஆவியில் கொண்டு வந்து அழகாக செட் பண்ணி வைக்கும்போது நீ நினச்சி அதை டேமேஜ் பண்ணவே முடியாது. You cannot even destroy it and damage it and alter it, because you don't have any rights over the holiness and the perfection and the righteousness which you have. You are completely disconnected from those all things. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆதாமுக்குள்ள வேலை செஞ்ச மரணம் அதே அளவு அதே மோசேட்ட மெதுவாக வேலை பார்க்கல, வேகமாக வேலை பார்த்துச்சு. அப்போ ஒரே பிரமாணம் ஒருத்தன்ட்ட வேகமாக வேலை பார்க்க முடியும், ஒருத்தன்ட்ட மெதுவாக வேலை பார்க்க முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். ஒரே பிரமாணம் ஒருத்தன்ட்ட வேகமாக வேலை பார்க்க முடியும், ஒருத்தன்ட்ட மெதுவாக வேலை பார்க்க முடியும். உங்கள்கிட்ட எப்படித்தான் வேலை பார்க்குது? உங்களுக்குள்ள ஜீவன் பரிபூர்ணப்பட 900 வருஷம் கூட ஆகலாம். இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி நாலேஜ் அபவுட் த லைஃப் யூ ஹாவ். ஆதாமுக்கு தனக்குள்ள இருந்த பாவத்தை குறித்த அறிவு இல்லாதனால அவனுக்குள்ள இருந்த பாவம் வேகமாக வேலை பார்க்க முடியல. மோசேக்கு தனக்குள்ள இருந்த பாவத்தை குறித்து அறிவு நிறையா வந்தனால அந்த பாவம் வேகமாக வேலை பார்த்துச்சு. இப்போ சொல்கிறேன், உனக்குள்ள இருக்கிற ஜீவனை பற்றிய அறிவு உனக்கு இல்லாதப்ப அது வேகமாக வேலை பார்க்க முடியாது. ஆனால் ஒருத்தனுக்கு தனக்குள்ள இருக்கிற ஜீவனை குறித்த அறிவு அதிகமாக வர வர அது வேகமாக வேலை பார்க்கும். கையை தட்டி ஆமென். ஜீவனை குறித்த அறிவு உனக்குள்ளே பெருக பெருக உனக்குள்ளே இந்த ஜீவன் வேலை செய்கிறதும் அதிகரிப்பதை நீ பார்ப்பாய். நீ ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறாய். அந்த ஜீவன் எவ்வளவு வேகமாய் பரிபூர்ணப்படும் அப்படின்னா, எவ்வளவு அதிகமாக இந்த ஜீவனை நீ அறிய 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 அந்த ஜீவன் வேகமாய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். 120 years அப்படின்னா என்ன? ஒரு ஜெனரேஷன். நான் சொல்கிறேன், இந்த ஜீவனுடைய கம்ப்ளீஷனை ஒரே ஜென்ரேஷனுக்குள்ளே வெளியே கொண்டு வர போகிறார் கர்த்தர். ஒரு ஜென்ரேஷனுக்குள்ளே வெளியே கொண்டு வர முடியும். இந்த ஜென்ரேஷன் அந்த ஜென்ரேஷன் இருக்க முடியும். இந்த ஜெனரேஷன் அந்த ஜீவனை குறித்த அறிவுக்குள்ள வரும் என்றால் இந்த ஒரு ஜெனரேஷன் போதும் அவருக்கு ஜீவனின் முழுமையை வெளியே கொண்டு வருவதற்கு. இந்த ஒரு சந்ததி போதும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். 900 வருஷங்களானது மரணம் தன்னை யாருன்னு காட்டுறதுக்கு. ஆதாம் மண்டையை போட்டு செத்தான்ல, அப்பதான் மரணம் சொல்லிச்சு, இதுதான்டா நானு, இதுதான்டா நானு, இதுதான்டா நானுன்னு காட்டுறதுக்கு 900 வருஷம் பிடிச்சிச்சு. ஆனா மோசே கிட்ட வர்றப்ப இதுதான்டா நானுன்னு மரணம் காட்டுறதுக்கு 900 வருஷம் பிடிக்கல, ஒரு ஜென்ரேஷன்ல தன்னை காட்டிருச்சு. நான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி ஜீவன் இதுதான்டா நான் காட்டுறதுக்கு 2000 வருஷம் பிடிச்சிருக்கலாம். இப்ப 120 வருஷத்துக்குள்ள ஜீவன் தன்னை காட்ட முடியும். நான் சொல்றேன், இதுதான்டா நானு ஜீவன் காட்ட போது உன் வாழ்க்கையில. இதுதான் நான் என்பதை ஜீவனுடைய வாழ்க்கையிலே காட்டப் போகிறது. ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில் அதை தன்னை காட்டும். இந்த சந்ததியில ஜீவனை நம்ம பார்க்க போறோம். ஜீவனின் முழுமை நம்ம பார்க்க போகிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஜீவன் உங்களுக்குள் பிரவேசிப்பதாக, ஜீவன் உங்களுக்குள் பெருகுவதாக. ஆமென், 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 ஆமென். சோ ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசித்த போது, புசித்த மாத்திரத்திலே மரண பிரமாணத்துக்குள் வந்து விட்டான். அவன் மூலமாய் சர்வ சிருஷ்டியும் மரண பிரமாணத்துக்குள் வந்தது. மரணத்தோட பிரமாணம் என்ன? வாசிங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 4:5 பழத்தை புசிக்கிறான். 17 அந்த பாவ பிரமாணம்
மரண பிரமாணம் அவன்கிட்ட ஆளுகை செய்து 3:17 வாசிங்க. 16 கூட நீங்க வாசிக்கலாம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். அவன் உன்னை ஆண்டு கொள்வான். சோ பாவ பிரமாணம், மரண பிரமாணம், பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். ஸோ அந்த பிரமாணம் அதை புசிச்ச உடனே லேபர் பெயின், அந்த பெயினுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? லேபர் பெயின்றாங்க. ஆமாம். அப்போ அவளுக்கு அந்த கான்சிக்வன்சஸ் வருது. இதுதான் பிரமாணம். பிரமாணம்னா சட்டம். சட்டம் தன் கடமையை செய்யும். நம்ம எல்லாருக்கும் ஆதாம் தெரியும். எத்தனை பேருக்கு ஆதாம் தெரியும் சொல்லுங்கள்? சரி, நம்ம எல்லாருக்கும் ஆதாம தெரியும். சரி, அப்போ என்னென்ன கான்சிக்வன்சஸ்லாம் வருது நல்லா பார்க்கணும். இங்கே எதுக்கு திரும்ப இதை பார்க்க போகிறோம்? இந்த பாவ பிரமாணத்துக்குள்ள இதெல்லாம் வேலை பார்த்தா ஜீவ பிரமாணத்துக்கு வந்த பிறகு இதெல்லாம் உங்கள்கிட்ட வேலை பார்க்காது என்பதற்காக நான் சொல்ல வருகிறேன். அடுத்தது வாசிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் கான்சிக்வன்சஸ். தேவன் சபிக்கலை, தேவன் கான்சிக்வன்சஸ் சொன்னார். நீ இப்படியே போனீன்னா வீணாக போயிடுவப்பா, நீ இப்படி படிக்காமல் இருந்தால் ஃபெயில் ஆயிடுவப்பா. என்ன சபிக்கிறீங்க? சபிக்கலப்பா, படிக்காமல் இருந்தால் கான்சிக்வன்சஸ் ஃபெயில் ஆயிடுவேன். நீ பழத்தை புசிச்சனால இனி பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். எப்படி இருக்கும்? இனி பூமி உனக்கு ஃபேவராகவே இருக்காது, உனக்கு எதிராகவே இருக்கும். நம்பர் 1 பாவ பிரமாணத்தை பேசுகிறேன். பூமி சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா உனக்கு எதிராகவே வேலை பார்க்கும், சபிக்கப்பட்டிருக்கும். அடுத்து, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். வருத்தத்தோட, எல்லாம் சொல்லுங்க, வருத்தத்தோட பலனை புசிப்ப. ஆனா வருத்தத்தோட பலனை புசிப்ப. பலனை புசிப்ப, எல்லாம் சொல்லுங்க, ஆனா வருத்தத்தோட புசிப்ப. எல்லாரும் கல்யாணம் கட்டி வைக்கிறாங்க, சந்தோஷமா வாழணும்னு கல்யாணம் கட்டி வைக்கிறாங்க இல்லையா? ஆனால் சந்தோஷமாக தான் மட்டுமே வாழ்வாயின்னு தெரியுமா? அது எல்லாருக்குமே தெரியும். சந்தோஷமாக மட்டுமே வாழ மாட்டாங்க, அதோட ஊழ்பட்டு பஞ்சாயத்து இருக்குது. ஆனாலும் கல்யாணம் கட்டி தான் வைக்கிறோம். ஏன்? வருத்தத்தோடு பலனை புசிக்கட்டும். பலனை புசிக்கணும். ஆனால் நீங்கள் நெஞ்சத்தோடு சொல்லுங்கள், என் பிள்ளைக்கு வருத்தமே வராது கல்யாணம். தெரியும், தெரிஞ்சே நீங்கள் தள்ளி விடுறீங்களா? ஆமாம், தெரிஞ்சே தான் செய்கிறோம். எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு செஞ்சார், எங்கள் அப்பா எனக்கு செஞ்சார். வருத்தத்தோடு பலனை புசிக்கிறது. இதெல்லாம் கான்சிக்வன்சஸ் ஆஃப் த லா ஆஃப் சின், பாவ பிரமாணம். நல்லா கவனிங்க, உங்களுக்கு இதுக்கு எப்படி சம்பந்தமே இல்லை அப்படின்றது சொல்ல வரேன். அடுத்து வாசிங்க. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால், வியர்வை, வியர்வை எல்லாம் சொல்லுங்க, எஃபர்ட். ஓகே, அடுத்து 5 நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். மண்ணுக்கு திரும்புவாய். பாருங்க, 5. இந்த 5 பிரச்சனைக்காக தான் 5 காயங்களை இயேசு ஏற்றுக்கொண்டார். ஆமேன். 5 பிரச்சனைக்காக, 5 கண்டத்துக்காக கிடையாது, 5 பிரச்சனைக்காக. கண்டம் இப்போ 7 டைம். பூமி சபிக்கப்பட்டிருக்கும். லா ஆஃப் சின், எல்லாம் சொல்லுங்க, லா ஆஃப் சின். பழத்தை புசிச்சனால அவன் என்ன பழத்தை புசிச்சான்? நன்மை தீமை அறியத்தக்க அறிவு. எல்லாம் சொல்லுங்க, அறிவில் தான் சார் பிரச்சனையே. சொல்லுங்க, அறிவில் தான் சார் பிரச்சனையே. அந்த அறிவு புசிச்ச உடனே நிறைய பேர் நிறைய திருட ஆரம்பிச்சிடுவாங்க, ஃப்ராட்தனம் பண்ண. ஏன்னா அவன் அடுத்தவனுடைய லைஃப்பை பற்றி பார்ப்பாங்க. பாருங்கள், நிறையா அவனை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அடுத்தவன் லைஃப்பை பார்த்து அதில் இருக்கிற ஓட்டையெல்லாம் பார்த்த உடனே இவனுக்கு தைரியம் வரும். அவனுக்கு எனர்ஜி என்ன தெரியுமா? அடுத்தவன் லைஃப்பை அப்படி நோண்டி நோண்டி பார்த்த உடனே இவன் செய்கிற திருட்டுத்தனத்துக்கு எல்லாம் கெட்டவன் தான்டா அப்படின்னு ஒரு எனர்ஜி பூஸ்ட், அவன் பூஸ்டர் டோசேஜ் எடுத்துக்கிறது. காரணம்னா அவன் பாவங்களை செய்கிறதுக்கு அடுத்தவனை காரணம் கட்டுறது. இதெல்லாம் இட் இஸ் a devil's of the knowledge. It is increasing your demonic பவர் இன்சைட் ஆஃப் யூ. ஸோ பூமி சபிக்கப்பட்டிருக்கும். இப்போ இவன் இந்த பழத்தை புசிச்ச உடனே திரும்ப நான் அந்த அறிவுகிட்ட வரப்போ நான் டைவெர்ட் ஆகிறேன். என் அறிவு ரொம்ப டேஞ்சரானதுன்றக்க. அந்த பழத்துக்கு பேரே என்ன சொல்லுங்கள்? அறிவு பழம். எல்லாம் சொல்லுங்கள், சொல்லுங்கள், அறிவு பழம். எல்லாம் சொல்லுங்கள்,
ஆமாம், ஞானப்பழம் இல்லை, இது அறிவு பழம். ஞானப்பழம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அறிவு பழம்னா அழுகின பழம். இந்த அறிவு பழத்தை புசிச்சனால இவனுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. இப்போ மரண பிரமாணம் நம்ம எல்லாரையும் ஆளுகை செஞ்சிருச்சு. நான் முடிக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து வருகிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவன் சொன்னபோது, இயேசுவே ஆண்டவர் என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து உங்கள் வாயிலே நீங்கள் அறிக்கை செய்த போது, நீங்கள் இப்பொழுது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை அல்ல, அந்த ஜீவ விருட்சத்தை நீங்கள் பறித்து புசிக்கிறீர்கள், புசித்து விட்டீர்கள். நீங்கள் அந்த ஜீவ விருட்சத்தை புசிச்சனால இப்போ ஜீவன் உங்களுக்குள்ள ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஜீவன் உங்களுக்குள்ள ஆளுகை செஞ்சனால ரோமர் 8:2 படி பாவம் மரணம் என்பவைகளின் சட்டங்களிலிருந்து நீங்கள் விடுதலையாகி ஜீவனின் சட்டத்திற்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்கள். பாவம் மரணம் என்பவைகளின் சட்டங்களிலிருந்து நீங்கள் விடுதலையானீர்கள். அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது? 1, இனி பூமி உனக்கு சபிக்கப்பட்டிருக்கும். 2, வருத்தத்தோடு பலனை புசிப்ப. 3, முள்ளும் குறுக்கும் உனக்கு பிறப்பிக்கும். 4, உன் எஃபர்ட்ல தான்டா நீ சாப்பிடுவ. 5, நீ மண்ணுக்கு திரும்புவ. இந்த 5ம் இனிமே நம்மள்ட்ட வேலை பார்க்காது. இனி பூமி என் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஜீவ பிரமாணம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆதாம் பார்த்து சொன்னாரு, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும்னு. ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியும் அதில் உள்ள குடிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் ஜீவ சட்டத்துக்குள்ள இருக்கிறேன். இந்த பூமி என் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டு. நல்லா கையெழுத்து, நல்லா கையெழுத்து. உங்களுக்குள்ள இந்த ஜீவன் வீட்டுக்குள்ள போங்க. உங்க நிமித்தம் உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஏனென்றால் ஜீவ சட்டம் உங்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த சட்டத்திற்குள் இருக்கிறீர்கள், நீங்கள் அந்த பிரமாணத்திற்குள் இருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் போகிற இடமெல்லாம் பூமி உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 2வது, நீங்கள் இனி வருத்தத்தோடு பலனை புசிக்க மாட்டீர்கள், இனி சந்தோஷத்தோடு பலனை புசிப்பீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். ஆமென். இயேசு கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். பாவத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் எடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் எடுத்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு. நீங்கள் ஜீவனை உடையவர்கள். ஆமென். நீங்கள் ஜீவனை உடையவர்கள், நீங்கள் ஜீவனை உடையவர்கள். ஆமென். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இனி பூமி உங்களுக்கு எதிராக வேலை பார்க்காது, இனி பூமி உங்களுக்கு சப்போர்ட்டிவா வேலை பார்க்கும். சொல்லுங்க, இந்த பூமி என் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இனி சந்தோஷத்தோடு நான் பலனை புசிப்பேன். ஏன்னா சட்டம் தன் கடமையை செய்யும். நான் ஜீவ பிரமாணத்துக்கு கீழே நான் இருக்கிறேன். அதனால் இனி பூமி எனக்கு முள்ளும் குறுக்கும் விளைவிக்காது. நான் எங்கெல்லாம் கை வைக்கிறேனோ அங்கெல்லாம் செழிப்பு 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 செழிப்பு. கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். ஆமென். கட்டவிழ்த்தார், இயேசு கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் எடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் கையை தட்டி, இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன்,
ஜீவன். இனி முகத்தின் வியர்வையினால் நீ புசிப்பாய். எஃபர்ட் எல்லாம் சொல்லுங்க. எஃபர்ட், எஃபர்ட், எஃபர்ட். ஆமா, நம்முடைய வாழ்க்கை இனி எஃபர்ட்டில் வர்ற வாழ்க்கையாக இருக்காது, எஃபர்ட்லெஸ் பிளெஸிங்காக இருக்கும். ஆண்டாண்டு காலமாக எஃபர்ட் இல்லாமல் ஒன்று வந்தால் அது தப்பு அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆமாம், தப்பு தான். அதை திருடியோ அல்லது பொய் சொல்லியோ அல்லது தப்பாக கணக்கு காட்டியோ அல்லது கொள்ளையடிச்சோ பேங்க்லேருந்து இது பண்ணியோ மற்றவன்ட்ட செயின் ஸ்நாச் பண்ணியோ இந்த மாதிரி எஃபர்ட்லெஸ். அது கூட எஃபர்ட்டு தான். அதுலேயும் ஒரு எஃபர்ட் இருக்குது. உட்காந்து நைட்டெல்லாம் கணக்கை பார்க்கணும், அது பெரிய எஃபர்ட்டு. அது கொஞ்ச நாள் ஹார்ட் பெயின் ஆகி செத்து போயிடுவோம் நம்ம. பட் அதுவும் எஃபர்ட் தான். அது இதோட கொடுமையான எஃபர்ட். அது எஃபர்ட்லெஸ் அப்படின்னா ஆதாம், நான் சொல்கிறேங்க, அடுத்த வருஷம், ஆமாம் அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு கர்த்தர் சொன்னார். ஒரு சின்ன ஒரு டீசர் கொடுக்குறேன் இப்போ உங்களுக்கு. டீசர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இயர்லாம், ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ், இன் கம்மிங் டேஸ், யுவர் லைஃப் வில் நாட் பி எ லைஃப் ஆஃப் லேபர் பட் லைஃப் ஆஃப் ஃபேவர். தட் வில் பி அவர் லைஃப். ஆமென். கர்த்தர் சொன்னார், என் காருண்யம் உன்னை பெரியவனாக்கும். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். அவருடைய காருண்யம், the favor of God, அதுதான் நம்மளை பெரியவனாக்க போகுது. நாட் பை அவர் லேபர் பட் பை his favor. என் அன்புக்குரியவர்களே, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் ஜீவனில் இருக்கிற வாழ்க்கை. ஜீவனில் இருக்கிற எல்லாம் சொல்லுங்க, நான் ஜீவனில் இருக்கிறேன். சொல்லுங்க, நான் ஜீவனில் இருக்கிறேன். நான் ஜீவனில் இருக்கிறேன். சொல்லுங்க, நான் ஜீவனில் இருக்கிறேன். நான் ஜீவனில் இருக்கேன். நான் தோத்து போக முடியாது. கை தட்டி, நான் தோத்து போக முடியாது. தோக்க முடியாது சகோதரி. நீ ஜீவனுக்குள்ள இருக்கிற. உன் வாழ்க்கையில வியாதி ஆளுகை செய்ய முடியாது. நீ ஜீவன்ல இருக்கிற. உன் வாழ்க்கையை தோல்வி ஆளுகை செய்ய முடியாது. நீ ஜீவன்ல இருக்கிற. மரணம் ஆளுகை செய்ய முடியாது. நீ ஜீவன்ல இருக்கிற. நீ தோத்து போக முடியாது. நான் மறுபடியும் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தினேன். சிறு வயதில் இருந்தப்ப பூமி உருண்டையாக இருந்த போது என்று சொன்னப்போ நான் சொன்ன அந்த இது உங்களுக்கு தெரியும். சார், உருண்டையாக இருந்தால் ஓரத்தில் இருக்கிறவங்களாம் கீழே விழுந்துட மாட்டாங்க சார் வலிக்கு அப்படின்னு கேட்ட கேள்வி. அப்போ என் கிளாஸ் டீச்சர் சொன்ன ஆன்சரு, இப்போ நீ ஓரத்தில் தான் இருக்கிற, எங்கே விழு அப்படின்னாரு. இப்போ ஓரத்தில் தான் இருக்கிற, எங்கே விழு பார்ப்போம் அப்படின்னு. நீ எந்த ஓரத்தில் தான் விழ முடியாது. ஏன்னா நீங்கள் புவியீர்ப்பு விசை என்கிற சட்டத்திற்குள்ளே இருக்கிறீர்கள். அதனால் பூமியில் எங்கே இருந்தாலும் நீ விழ முடியாது. அப்படித்தான் நீங்க தோத்து போக முடியாது. ஏனென்றால் உங்களை ஒரு சட்டம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அந்த சட்டம் ஜீவனின் சட்டம், வெற்றியின் சட்டம், உயர்வின் சட்டம், மேன்மையின் சட்டம், பெருக்கத்தின் சட்டம். பெற்றுக்களுடைய வெற்றியை, பெற்றுக்களுடைய சுதந்திரத்தை, பெற்றுக்களுடைய உயர்வை, பெற்றுக்களுடைய பெருக்கத்தை அது உன்னை ஆளுகை செய்கிறது. அது உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஜீவன் என்னை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. சட்டம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஆமென். அப்ப நீங்க இந்த ஆதாம் நன்மை தீமையை சாப்பிட்டான், நீங்க ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டீங்க. அதனால ஜீவன் உங்களுக்குள்ள வந்துருச்சு. இப்ப நம்ம எல்லாருக்குள்ளே அந்த ஜீவன் ஆளுகை செய்து. இப்ப என்னுடைய இன்னைக்கு கொஸ்டின் என்னன்னா, பாருங்க, 5 மேட்டர் நம்மள்ட்ட வேலை பார்க்காது. பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து இந்த ஜீவ பிரமாணம் என்னை விடுதலை ஆக்கிற்றே. பாருங்க, இனி வியர்வை கிடையாது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். வியர்வை எஃபர்ட் கிறிஸ்டியன் லைஃப்லேயும் சரி, அதாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் சரி, ஃபினான்ஷியலையும் சரி, இனி எஃபர்ட்லெஸ் லைஃப் தான் உங்களுடைய ஆசீர்வாதம். இதை நீங்கள் அங்கீகரிச்சிங்கன்னா இப்போ இது உங்கள் வாழ்க்கையில் ரிலீஸ் ஆகுது. இயேசு நாமத்தில் எஃபர்ட்லெஸ் பிளஸ்ஸிங். நான் ட்ராக்கை விட்டு எப்போ வெளியே வரேன் அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? எனக்குள்ள ஒரு எஃபர்ட் வரும் பாருங்க, கண்டுபிடிச்சணும். ட்ராக்கை விட்டு நான் வெளியே வரேன். கடைசியில் சொல்கிறாரு, நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். இந்த எர்த்லி லைஃபுக்கு நீ திரும்புவ, அந்த எர்த்துக்கே திரும்பிடுவ.
ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மண்ணுக்கு திரும்புகிறவர்கள் அல்ல, நீங்கள் விண்ணுக்கு திரும்புகிறவர்கள். ஆமென். ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஹெவன் ஸ்டாண்டர்ட் லைஃப் ஆன் எர்த். அதாவது பரலோகத்தரமான ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்வதற்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. You are chosen to live a heaven standard life on this earth. You are living on this earth, but you are not an earthly people. You are heavenly people. You are chosen by God to live a heaven standard life on this earth. That is what you are calling. That is what the purpose of your life. கையை தட்டி ஆமென்.